students, I am Dr. Karthik. நம்மளோட previous வீடியோல postulates of Neal-Bohr atom model அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பார்த்தோம். அதாவது UGTRB physics சிலபஸ்ல அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிற யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா postulates of Neal-Bohr atom model. இந்த கான்செப்டை பத்தி ஒரு வீடியோல வந்து நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல UGTRB physics அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்ங்கிற ஒரு பிளேலிஸ்டுக்குள்ள இருக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோ இருக்கக்கூடிய அதே பிளேலிஸ்ட்ல தான் அந்த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் நீல்-போர் ஆட்டம் மாடல்ங்கிற அந்த வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நீல்-போர் ஆட்டம் மாடலை பேஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுத்தி ஆர்பிட்ல சுத்தி வருது அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்டம் மாடலோட போர் ஆட்டம் மாடலோட ஒரு முக்கியமான தியரி. அப்ப எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுத்தி சர்க்குலர் ஆர்பிட்ல வருதுன்னா சர்க்குலர் ஆர்பிட்ஸோட ரேடியஸ், இந்த ரேடியஸ்க்கான ஈக்குவேஷன், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஒரு ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் சுத்தி வருதுன்னா அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, அதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் என்ன, வெலாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, அதே மாதிரி ஒரு ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் சுத்தி வருதுன்னா அதோட அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அதோட டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது, இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் அதை மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ ஒரு ஆர்பிட் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதோட அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஸ்மால் லெட்டர் n ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட், n ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா செகண்ட் ஆர்பிட், இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல சுத்தி வருதுன்னா ஆர்பிட்டோட ரேடியஸ்க்கு இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எப்சிலான் நாட் h ஸ்கொயர்ட் பை பை m e ஸ்கொயர் இன்டூ n ஸ்கொயர்ட் பை z. ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆஃப் அன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல வருதுன்னா அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்சிலான் நாட் h ஸ்கொயர்ட் பை பை m e ஸ்கொயர் இன்டூ n ஸ்கொயர்ட் பை z அப்படின்னு வரும். இதுல z அப்படின்றது அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ஆட்டம், நீங்க எந்த எலிமெண்ட் கன்சிடர் பண்றீங்களோ அதோட அட்டாமிக் நம்பர் z. n அப்படின்றது அந்த ஆர்பிட்டோட நம்பர். இது பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், hனா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பைனா 22/7, mங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், ங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். n அப்படின்றது வேரியபிள். ஸோ எந்த ஆர்பிட்டை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கான அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இஜெட்ங்கிறது நீங்க என்ன எலிமெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான அந்த அட்டாமிக் நம்பர். அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு வரும்போது இதை ஃபுல்லா தனியா நம்ம a நாட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். ஸோ a நாட் அப்படின்றது என்னன்னா இந்த வேல்யூ அல்லது இந்த டேர்ம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும், 0.529 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக அந்த a நாட் போட்டுட்டோம்னா n ஸ்கொயர் பை z அப்படின்னு வரும். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா 0.529 ஆம்ஸ்ட்ராங், இது என்னன்னா போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான டேர்ம். ஸோ ஓவராலா ஒரு ஆர்பிட்டோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ a நாட் இன்டூ n ஸ்கொயர் பை z இதை போட்டு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரு ஆர்பிட்டோட ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். a நாட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும், 0.529 ஆம்ஸ்ட்ராங் போர் ரேடியஸ். ஸோ அது தெரிஞ்சதுன்னா போதும். என்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இஜெட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், அதை வச்சு நீங்க ஆர்பிட்டோட ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்ததா வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஆர்பிட். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க, Vn equal to h by 2 pi m a naught into z by n. இதுல a நாட்ங்கிறது போர் ரேடியஸ். ஸோ மற்ற டேர்ம்ஸ் இஜெட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ அதே மாதிரி nth ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் சுத்தி வரும்போது ஒரு எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டெரிவேஷன்ஸ் பார்க்கல, பட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட கிராவிடேஷனல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி, கிராவிடேஷனல் சொல்றதை விட பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியையும் நம்ம அந்த கைனடிக் எனர்ஜியும் அந்த எலக்ட்ரானோட ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நியூக்ளியஸால என்ன பண்ணப்பட்டிருக்கு, அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி அதோட கைனடிக் எனர்ஜி, அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. ஸோ ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்றோம்.
ஆட் பண்ணது நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கிடைக்குது. En is equal to minus m e power 4 by 8 epsilon naught squared h squared into 1 by n squared. So minus m e power 4 by 8 epsilon naught squared h squared into 1 by n squared. இந்த மைனஸ் a வந்து இருக்கு அப்படின்னா இங்க வந்து எனர்ஜியை பொதுவா மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸோட என்ன ஆயிருக்கு, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல தான் இருக்கு. அதனாலதான் எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வருது. Because it is bound by an attractive force from the nucleus. So minus m e power 4 by 8 epsilon naught squared h squared into 1 by n squared வரும். இதுல இது எல்லாமே கான்ஸ்டன்டான வேல்யூ. ஸோ அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், எப்சிலான் நாட்ங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானால டிவைட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 13.6ங்கிற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் ரிட்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் ரிட்பர்க் அப்படின்னா தட் இஸ் மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க எந்த ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட அந்த எனர்ஜி கண்டுபிடிக்கணுமோ அந்த ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மட்டும்தான் வேரியபிள். ஸோ 1, 2, 3 இந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சா போதும். 1 or 2 or 3 டிபெண்டிங் ஆன் த ஆர்பிட் யூ சூஸ். ஸோ அது தெரிஞ்சதுன்னா மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டால அந்த ஆர்பிட் நம்பர் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதோட ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு எலக்ட்ரான் nth ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் ஆட்டம் மாடலோட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து UGTRB பிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.